வணக்கம் நலந்தானா சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் மெனு வந்து ஸ்பாஞ்ச் தோசை. பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கு வந்து கார சட்னி தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கு இந்த மாவு தான் முக்கியம். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ சொல்ல போகிறாங்க. பாருங்கள், சொல்லுங்கள். புழுங்கரிசி ஒரு பங்கு, அவுல் ஒரு பங்கு எடுத்து ஊற வச்சுக்கணும். புழுங்கரிசியை தனியாக 2 தடவை 3 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவுளை தனியாக ஊற வச்சு ஒரு தடவை மட்டும் கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். அப்புறம் புழுங்கரிசியை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். முக்கால்வாசி அரைஞ்சோன்னையும் அவுளையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வெந்தயம் 1 ஸ்பூன் போடணும். ஒரு பங்குக்கு 1 கப்புக்குன்னா 1 ஸ்பூன் வெந்தயம் போடலாம். அதனால் 2 கப்பு போடுறப்ப 2 ஸ்பூன் போட்டு அந்த அரிசியோடவே போட்டு ஊற வச்சு அரைச்சி நைஸாக எடுத்துக்க மாதிரி எடுத்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கணும். அவளும் சேர்த்து அரைக்கணும். ஆமாம், நைட்டே அரைச்சி வச்சுருவீங்க? நைட்டே அரைச்சி வச்சிடலாம். ஈவினிங் அரைச்சி வச்சிட்டோம்னா மறுநாள் காலையிலக்கு ஸ்பாஞ்ச் தோசை ஊற்றா சரியாக இருக்கும். காலையில் என்ன அரைக்கிறப்ப காலையில் எழுந்திரிச்சோடனையும் அந்த மாவை எடுத்து அதில் வந்து இட்லி மாவு, புளிப்பு மாவு இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் கலந்துக்கலாம். கொஞ்சமாக 1 கரண்டி மட்டும். இல்லைன்னா இதுவே புளிப்பு தன்மை இருக்கும், போதும் கூட. ஃப்ரெஷ், அதாவது கொஞ்சம் சீக்கிரம் செய்யணும்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துலேயே கூட இட்லி மாவு கொஞ்சம் நிறையா கலந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் தாளிச்சு கொட்டணும். என்னென்ன தாளிக்கணும்? நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், பெருங்காயம் இதெல்லாம் தாளித்து அதில் போட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி ஊற்றப்ப மாதிரி ஊற்ற வேண்டியது. ஆமாம், பாருங்கள் என்ன நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுக்கு தொட்டுக்க வந்து காரச்சட்னி. காரச்சட்னி எப்படி செஞ்சீங்க? இது வெங்காயம், தக்காளி, மிளகாய் வச்சு பூண்டு கொஞ்சம் வச்சு உப்பு போட்டு மிக்ஸியில் நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு எண்ணெயில் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளித்து இதை ஊற்றி சும்மா ஒரு கொதி அந்த உடனே எடுத்து வச்சிட வேண்டியது. சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும். இந்த மாவு பாருங்கள் என்ன சாஃப்டாக அரைச்சிருக்குறாங்க பாருங்கள். முதல் நாள் வந்து அரைச்சிருக்குறாங்க. புழுங்கரிசி, அவுள், வெந்தயம் அது மட்டும் இது போட்டு அரைச்சி வச்சுட்டு உப்பு போட்டு வச்சிடலாம். அப்பயே செய்யணும்னு சொன்னால் அப்போ தான் வந்து இந்த இட்லி மாவு கலந்துக்கிட்டு செஞ்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டு. இல்லை நைட்டே நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் காலையில் இட்லி மாவு சேர்க்கணும் அவசியம் இல்லை. வேணும்னா சேர்த்துக்கலாம். நம்ம அப்படியே, ஏன்னா ராத்திரி பூரா வந்து வச்சுருக்க தொட்டு நம்ம காலையில் புளிச்சிடும் மாவு, அதனால் ஊற்றிக்கலாம். பிள்ளைங்களுக்கு வந்து ஒரே மாதிரி தோசை இட்லி கொடுக்குறதுக்கு பதில் இந்த மாதிரி ஊத்தப்பம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் லைக் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். நலந்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.